ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த ஆராதனையை தொடங்க போகிறோம். கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம எல்லாம் மீண்டுமாக நம்ம ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். அதனால் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாரும் பயபக்தியோடு ஆராதனை தொடங்க போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. தேவ ஆவியானவர்களை நிரப்புவீராக. ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த சமாதானம் எங்களை நிரப்புண்டு ஆண்டவரே. இந்த நாளிலே ஏறெடுக்கிற பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவரே, செய்தி, வார்த்தைகள், காணிக்கை நேரங்கள் எல்லாவற்றையும் உங்க கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை மறைத்து தேவன் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, இன்னைக்கு இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே நீங்க தேற்றுவீராக. இன்னைக்கு இந்த சபையார் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது எங்களுக்காக வானங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவராய் நீர் இருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண வல்லமை இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வதிவீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஒற்றுமையாய் குடும்பமாய் உட்கார்ந்து, பிள்ளைகள், கணவன், மனைவிகள் எல்லாம் ஒற்றுமையா உட்கார்ந்து இது ஆராதனை நீங்க பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால இந்த காலவெளியில ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைக்கின்றதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைக்கின்றதே. எல்லாரும் கைகளை கட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
எங்கள் நெருக்கத்திலே எங்களை விசாரித்தவர், மரணத்தின் பள்ளத்தாக்குகளிலே எங்களோடு கடந்து வந்தவர், வாதைகளை எங்களை மூட நினைக்கும் போது கர்த்தருடைய தூதரை எங்களுக்காக அனுப்பினவர். காலைகளில் கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒப்பான தெய்வம் யாருமில்லை. பெரியவர் அன்பை சிறந்த எங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தின நல்ல ஆண்டவரே, மனாதிரமான வாழ்க்கையாய் இருந்தாலும் நீரூற்றாய் மாற்றின எங்கள் தேவனே, காலவேளையிலே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையா நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாரை நான் வாழ்ந்திட என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, கரை கட்டி எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையா நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையா நான் வாழ்ந்திட. ஏன் தேவனே
நான் நம்புவேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் கண்களை முடியாதவரே, ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஆராதனையிலே தேவனே எங்களோடு நீர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. ஆராதனையிலே எங்களோடு பேசுவதற்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு மோசம் செய்கிற எல்லா ஆவியானவரே, இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவாவியானவர் இறங்குகிறார். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் வேதத்தின் பேராக எடுத்து செய்திகளாக நடந்து போக போகிறோம். எல்லாரும் இறுதியிலே உறுதியாய் கவனிக்க கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை பார்த்து நாளிலே வார்த்தையை கொண்டு வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை திருப்திப்படுத்துகிற நல்ல தேவன், நம்மை சமாதானப்படுத்துகிற நல்ல தேவன், நம்முடைய நல்ல சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம இருதயமானது, நம்முடைய ஆத்மாவானது, நம்முடைய சரீரமானது கர்த்தருடைய துதிகளை சொல்லுவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பரிசுத்த நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் வெண்மை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். பாவமற்றவராய் இருக்கிறார். அவர் மேல பழுதலும் இல்லை. அவர் பரிசுத்த நல்ல ஆண்டவர். நல்லா கவனிங்க. கடந்த வாரத்துல நான் சொன்ன ஒரு காரியம், நம்ம மேல வருகிற தீயான காரியங்கள், நம்ம மேல தீமை காண வருகிற காரியங்களை கர்த்தர் அவர் மேலே ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அதனால இருக்கிற இடத்துல நீங்க எல்லா கண்களையும் மூடி ஒரு விஷயம் கூட தாழ்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பலகி பெருகும்படி தேவன் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை, இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. இன்னைக்கு எங்களை மறைத்து நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் ஆண்டவரே கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ, அங்க எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. தேவ பலன் அவர்களுக்கு பலனாயும் ஜீவனாயும் இருப்பதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. வியாதிகள் மாறுவதாக. எல்லா கடினமான சூழ்நிலைகள் லகுவாக மாறி தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறாங்க. இந்த வேளையில ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை நான் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு நல்லா வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அநேக ஏறத்தாழ 21 நாட்கள் 25 நாட்களுக்கு மேலாக நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்திலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எவ்விதமாய் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தேசம் எதை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா, நம்முடைய ஆகாரத்தை நம்ம சந்திக்கப்பட செய்கிறதா, நம்முடைய காரியங்கள்
இதெல்லாம் வாய்க்கிறதா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்துல நான் குடும்பங்களிடத்திலே நான் பேசும் பொழுது, நம்முடைய சபை குடும்பங்களிடத்திலே நான் பேசும் பொழுது அவங்க சொன்ன ஒரு சிலர் சொன்ன காரியங்கள், அநேக சபைகள் இந்த மாதிரி காரியத்தை கூட செய்ய முடிவதற்கு பலன் இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஆனா ஒரு சிறு சபையாக இருக்கிற நம்முடைய சபை நம்முடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாவது ஜனங்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதை அநேகர் வரவேற்றார்கள். அதற்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இந்த கால வேளையில் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம், ஒருவேளை இந்த கால வேளையில சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார்கள். சமுதாய இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டம் கூடாதபடி 10 பேர் 20 பேருக்கு மேலாக ஒரு இடத்துல கூடுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த காலவெளியில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கடந்த 3 வாரங்கள் 4 வாரங்கள் நம்முடைய ஆராதனை, நம்முடைய செய்தி வழக்கம் போல உங்களுடைய வீடுகள் தோறும் கடந்து வந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கவும் வார்த்தையை கொண்டு வரவும் நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த காலை வேளையில அதற்காக பாத்திரவான்களாக நின்று கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த காலை வேளையில ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொன்னால், அநேக பெரிய சபைகள் இல்ல அநேக பெரிய ஊழியர்கள் ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தும் செயல்படாமல் இருக்கிறதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே நம்முடைய சபைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை மாத்திரம் நினைத்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் சொன்ன காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை, நான் எந்த இடத்துலையும் நான் மிஸ் பண்ணல, அந்த எல்லா ஆராதனையும் நான் கடந்து கொண்டேன்னு சொன்ன அநேக சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த சமுதாய இடைவெளியை கடைபிடிக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை இந்த வியாதி பரவாமல் இருப்பதற்கு, இந்த சமுதாய தொற்றுனாலே பரவாமல் இருப்பதற்கு ஒருவேளை ஆலயத்திற்குள்ளே கடந்து வரக்கூடாதபடி ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வேதம் நம்ம கரங்களில் இருக்கிறதுனாலே இன்னும் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்க்க முடியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை பார்க்க முடியும். இந்த நாட்கள், இந்த நெருக்கத்தின் நாட்கள், இந்த அடைப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒருவேளை எல்லாரும் சொல்லுகிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்னு சொல்லுகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஒரு பத்திரமாக இருங்க, எல்லாரும் எங்க பார்த்தாலும் நல்லா இருக்கிறீங்களா, ஒரு பயப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் எல்லாருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பத்திரமாக இருங்க, தைரியமாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை எல்லாருடைய செவிகளுக்கும் கடந்து வந்திருந்தாலும், இந்த காலை வேளையிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருடைய சுவிசேஷத்திலே அவர் ஏறெடுத்த முதல் சுவிசேஷம், சமாரிய ஸ்திரீக்கு தேவன் அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமிலே பெரிய ஆலயங்கள் உண்டு, எருசலேமிலே நான் ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியாது, நானோ பழுதானவன், நான் பாவத்தினால் உடையவன், நான் அக்கிரமம் நிறைந்தவன், நான் ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்திற்குள்ளே செல்வது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன காரியம் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆவியும் உண்மையோடும் நீங்கள் எங்கே தொடுகிறீர்களோ கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் நல்லா கவனிங்க. அநேக நாட்கள் ஆலயத்திற்கு வர முடியவில்லை, அநேக நாட்கள் சேர்ந்து ஜெபிப்பதற்கு வாசல் இல்லை, அநேக நாட்கள் ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை, அநேக நாட்களிலே நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு தடை நம்ம இடத்துல தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம்
காரியத்தை மிகவும் மிகவும் நீங்கள் கவனத்தோடு கவனிங்கள். இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு நாள் சபை திறக்கப்படும். மீண்டும் ஒரு நாள் ஆராதனைகள் செயல்பட ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு நாள் கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய ஜெப வீடு திறக்கப்படுது. தேவ ஆவியானவர் மகிமையாய் இறங்குவார். அந்த மகிமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்படி உங்களை அன்போடு இந்த காலை வேளையிலே நான் அழைக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். வரப்போகிற மகிமைக்கு நல்லா கவனிங்க. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இன்றைக்கு தோன்றும். ஒருவேளை நீங்க அந்த வசனத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இனி வரப்போகிற நாட்களே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான நாட்களை வைத்திருக்கிறார். அந்த மகிமையான நாட்கள் சபையின் நடுவிலிருந்து தொடங்கும். நீங்கள் எல்லாரும் வருகிற ஆராதனைகளிலே என்றைக்கு சபை திறக்கப்பட போதோ ஒருத்தர் கூட விட்டு விடாதபடி எல்லாரும் தயவு செய்து பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரமாய் நீங்கள் கடந்து வாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நீங்க கடந்த வாரம் எல்லாரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதித்தோம். அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி நமக்காய் ஜீவனை விற்று மூன்றாம் நாள் அதிகாலை வேளையிலே கர்த்தர் ஜீவனோடு எழுப்பினார். அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனையிலே எல்லாரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவன் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை, அவருடைய பிரசன்னத்திற்கு அளவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய மகிமைக்கு நீ ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. தேவன் வேற எதற்கோ அவர் பங்காய் இருக்கணும்னு ஆசைப்படல, அவருடைய மகிமைக்கு நீங்கள் பங்காய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காலை வேளையில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த காலை வேளையில யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது வசனத்தை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த காலவெளியிலே கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதினாலே, கிறிஸ்து ஜீவன் அடைந்ததினாலே, கிறிஸ்து பாதாளத்தை வென்றதினாலே, கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினாலே, கிறிஸ்து மாத்திரம் மரணத்தை ஜெயிக்கல, கிறிஸ்து மாத்திரம் பாவத்தையும் சாபத்தையும் ஜெயிக்கல. இந்த காலவெளியிலே உங்களுடைய சாபக்கட்டுகளையும், உங்களுடைய பாவத்தையும், உங்களுடைய எல்லா சாவுக்கேதுவான சரீரங்களையும் இந்த காலவெளியிலே நம்முடைய சரீரத்தை அவர் கிருபையாய் ஜெனிப்பித்தார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அன்பான ஜனங்களே, இந்த காலவெளியிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்க வியாதி உங்களை மேற்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பாவம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே உங்களுடைய சாவுக்கு ஏதுவான எல்லா பிரச்சனையும், எல்லா போராட்டமும், எல்லா பலவீனமும் இந்த காலவெளியிலே மரணத்திலே தேவன் ஜெயமாய் விழுங்கினார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமா 4வது வசனத்தை. அவர் கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய வாசிங்க சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே இந்த பலவீனம் தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் கடந்து வருவதற்கு முன்பாக
நமக்கு எப்போ போல ஆராதனை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தது. எப்போ போல பாடல்களை பாடி வார்த்தையை விவரித்து ஆராய்ந்து கர்த்தருடைய மகிமையை விவரித்து நம்ம எல்லாரும் ஆராதனையிலே ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டு வந்தோம். ஆனாலும் ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில நபர்கள் தங்களுடைய நிர்விசாரணத்தை காட்டிக் கொண்டு வந்தார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் அவர்கள் மாறி இருப்பார்களா எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த நாளிலே அவர்களுடைய ஆத்துமா மறுரூபமா இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல முடியும், அநேக குடும்பங்கள் இந்த அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, இந்த வெளியே வரக்கூடாதபடி காணப்படுகிற இந்த நேரத்திலே நான் விசுவாசிக்கிறேன், அநேகருக்குள்ளே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருக்கும் என்று. அநேகருக்குள்ளே ஒரு ஜெபத்தின் வல்லமை, ஒரு ஜெப கிரியை ஒரு ஊற்றப்பட்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனை கர்த்தருடைய வழிக்கு நேராய் ஆயத்தப்படுத்துவார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. கர்த்தர் நம்ம நினைத்து பார்ப்பதற்கு மேலாய் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நம்ம ஜெபிக்காமல் இருந்திருப்போம்னா இந்த நாட்களிலே ஜெபிக்கிறவர்களால் ஒருவேளை மாறி இருக்கலாம். இத்தனை நாட்களிலே ஒருவேளை வேதத்தை வாசிக்காமல் இருந்திருப்போம்னா இந்த நாட்களிலே கர்த்தர் யார், கர்த்தருடைய வேதம் என்ன, வார்த்தையை கொண்டு விவரிக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த காலவெளியிலே இந்த நாட்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த நேரத்திற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை குடும்பமாக நேரத்தை செலவு பண்ண கர்த்தருடைய ஜெப நேரத்தில் எல்லாம் குடும்பமாய் அமர்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி திறப்பின் வாசலில் நின்று தேசத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்க சூழ்நிலைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களால் மாறி இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மறுபடியும் என்னை ஜெனிப்பித்தார், அவர் மறுபடியும் என்னை உயிர்ப்பித்தார், அவர் மறுபடியும் என்னை மறுரூபமாக்கினார், மறுபடியும் என்னுடைய சரீரத்தை புதுப்பித்தார். இந்த காலங்களிலே கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும், என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். வாசிக்கலாம், தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, நல்லா கவனிங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. எது வைக்கப்பட்டிருக்கு? எது இந்த காலவெளியில வைக்கப்பட்டிருக்கு? மீண்டும் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்துல கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே வாசிங்க காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். யாருடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம்? கடைசி காலத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற செய்திகள், நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை ஒருவேளை இந்த கடைசி காலமா இருக்குமா? Are we standing in the end times? Are we standing in the last period? Are we standing in the second coming? இத்தனை கேள்விகள், இத்தனை வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் ஒரு தலையை சுத்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாட்ஸ்அப்ல திருப்பினாலும் வார்த்தை, யூடியூப்ல பார்த்தாலும் அதே வார்த்தை தான், ஒருவேளை டெலிவிஷன்ல நீங்க பார்த்தாலும் அதே காரியம் தான். எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் இதே காரியம். வாசிக்கலாம் 5வது வசனத்துல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. இந்த காலவெளியிலே ஒருவேளை இந்த பலவீனத்தினாலே அநேக ஜனங்கள் மரித்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த காலவெளியிலே கொத்தாய் ஜனங்கள் தேசம் தோறும், நல்லா கவனிங்க, அரசியல் செல்வாக்கிலே பண பலத்திலே எத்தனையோ நாடுகள் இந்தியா தேசத்தை விட மேலோங்கி நிற்கிற நாடுகள் உண்டு. எத்தனையோ தேசங்கள் இந்தியா தேசத்தை விட வல்லரசாக நின்ற நாடுகள் உண்டு. ஆனாலும் ஒருவேளை எல்லா காரியங்களையும் ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய தேசத்தை கர்த்தர் காத்திருப்பார் என்று
சொன்னால் இந்த வார்த்தைக்கு நேராக நான் வருக ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டியின் நடுவிலே எப்படி வைத்து பாதுகாக்கிறதோ, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை, நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஜீவன், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பலன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் நினைத்தா அவர் சித்தத்தின் பிரகாரம் நடக்கும். ஒருவேளை நீங்க மரித்து போயிடலாம், நீங்க ரெண்டு நாட்களை எண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை பணம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க நாட்கள் முடிய போகுது என்று சொல்லி ஒருவேளை டாக்டர் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை டாக்டர் சொல்லி இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன்ல உங்க வாழ்க்கையில ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற ஒரு நேரம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய காலத்திலே இன்னும் அந்த நேரம் வரவில்லை, என்னுடைய நேரத்திலே இன்னும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவில்லை. நீ இன்னும் வாழ போகிறாய், நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறாய், இன்னும் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய், இன்னும் மகிமையான நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. தேவன் மகிமைப்பட்டார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த காலங்களில் உங்கள் மத்தியிலே இருந்தோம். வாசிக்கலாம், ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை சத்தத்தை வைத்து வாசிக்கலாம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். கவனிங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கவனிங்க, எந்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்றதுனாலே உங்களுக்குள்ளே இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரங்கள், ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஒரு யாரிடத்துல சொல்ல முடியாத போராட்டமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை கவலையின் கண்ணீரின் சூழ்நிலைகளா இருக்கலாம், ஒருவேளை பள்ளத்தாக்குகளா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எந்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றதுனாலே உங்க பிரச்சனைகளையும் இந்த காலங்களிலே கர்த்தர் மாற்றுவார், உங்க நிந்தனைகளையும் கர்த்தர் மாற்றுவார், உங்க போராட்டத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை எந்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் இந்த காலங்களில் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்க சரீரத்தையும், உங்க பாவத்தையும், உங்க நிந்தனையும், உங்க போராட்டத்தையும், உங்க பிரச்சனைகளை இந்த காலங்களில் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள், மிகவும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாட்கள். ஆனா ஒன்று இருக்கு, தேசத்திலே நடக்கிற காரியத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற வியாதியை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். ஜனங்கள் எவ்விதமாய் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நேரிடுகிற காரியத்தை கர்த்தர் நம்ம மேல கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, இந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு. அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு அந்த காய்ச்சல் தொற்று வந்துருச்சு, அவங்களுக்கு என்னுடைய நண்பன் தான் கண்ணு முன்னாடி மறித்து போகிறத நான் பார்க்கிறேன். கடந்த நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சபை விசுவாசி சொன்னார், என்னோட கூட படிச்ச பையனுக்கு மாஸ்டர் அந்த வைரஸ் கடந்து வந்திருக்கு. எனக்கு கூட படிச்ச பையனுக்கு, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் மாஸ்டர், எனக்கு கூட படிச்ச பையனுக்கு அந்த வியாதி கடந்து வந்திருக்கு. ஆனா நாங்க காக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் காக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பலத்தினால். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருடைய பலத்தினாலனா, கர்த்தர் உங்கள் மேல் பலமாய் இருக்கிறதுனாலே அந்த பலன் உங்களை காக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறது. பயப்படாதீங்க. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று வாசிக்கிறேன். அதே 5வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு தேவனுடைய
காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்த காலை வேளையிலே ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் பேதுருவை குறித்து பிரசங்கிக்கும் போது, பேதுரு ஆவியிலே ஒரு தரிசனத்தை பார்த்தான். பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், அவனுக்கு நேராக ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கப்பட்டது. அந்த கூடானது 4 முளைகளும் கட்டப்பட்டிருந்தது. வசனம் தெளிவாக சொல்றது, பேதுரு இருக்கிற இடத்திற்கே அது இறங்கி வந்தது என்று சொல்லி பேதுரு தரிசனத்திலே கண்டான். ஆனா நீங்க வாசிக்கிறோம், உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று சொன்னால், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். வாடாததுமான சுதந்திரம். 5வது வசனத்துல சொல்லப்பட்ட காரியம், அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, அது அழிந்து போகிற சுதந்திரம் அல்ல. பேதுருவுக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து இருக்கிற இடத்திற்கே அவனுக்கு அந்த கூட்டை தேவன் அனுப்புவார் என்று சொன்னார். இன்னைக்கு பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற, நல்லா கவனிங்க, இத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலையும், இத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும், இத்தனை பொருளாதார தொற்று, இந்த கொள்ளை நோயின் தொற்று மத்தியிலையும் நீங்களும் நானும் இந்த காலவெளியில காக்கப்பட்டு, நான் பேசி இந்த வார்த்தை உங்களிடத்திலே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய சுதந்திரத்தை பரலோகத்திலே உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் இருக்கிறது. அது மிகுந்த ஒரு பொக்கிஷமாய் கர்த்தர் ஏற்ற நாளிலே உங்க கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பான். கர்த்தர் நல்லவர். காலவெளியில ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு நிகரான காரியம் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. தேவனுக்கு நிகரான ஒரு மகிமை இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. தேவனுக்கு நிகரான அற்புதங்கள் இந்த உலகத்திலே வேறு எதுவும். அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். ஏன் இந்த காலவெளியில அந்த ஒருவரை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் கடந்து வந்திருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். ஒரு மனிதர் இந்த காலவெளியில உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாயிருப்பார் என்று சொன்னால், அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்தினாலே நான் உங்களை காப்பேன். உங்களுக்கு பிறகாக பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். அது மாசற்றதோ அழியாததோ வாடாததுமாய் இருக்கிறது. அது ஒரு மிகவும் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எந்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்றதுனால உங்க சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய மரணத்துக்கு ஏதுவான நாட்களையும் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். உங்க கடன் பாரங்களை கர்த்தர் அற்புதமாய் கட்டி முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அது தீங்குக்கு ஏதுவான காரியங்கள் அல்ல, மாசற்றது அல்ல, அது அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, வாடி போகிற காரியங்கள் அல்ல. அதுக்கு பதிலாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மிகுந்த கர்த்தர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஒருவேளை இந்த காலவெளியில சைனா தேசத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இத்தாலி தேசத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம், அமெரிக்கா தேசத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த தேசங்கள் எல்லாம் பண பலத்திலே தலை தூக்கி நிற்கிற நாடுகள். அவங்க அவங்களுடைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ்ல அவங்க தலை தூக்கி நிற்கிற நாடுகள். ஆனாலும் அந்த தேசம் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற முடியாதபடி அவர்கள் இந்த காலவெளியிலே திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்றது, இந்த இடத்துல தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நமக்கு இந்த காலவெளியிலே என்ன இருக்கு? நம்ம உயிரோடு இருப்பதற்கு என்ன பலன் இருக்கு? இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு நமக்கு அதிகபட்சமா என்ன பணம் நம்ம கையில இருக்கு? நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை பக்கத்துல பிள்ளை இருக்கலாம், ஒருவேளை மகள், மருமகள், பெற்றோர்கள், யாராலும் அதை பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களிடத்துல வருகிறது. கர்த்தர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், உங்கள் மேலும் என் மேலும் மிகுந்த இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரக்கத்தை நிர்விசாரப்படுத்தினார்கள், இரக்கத்தை அசட்டை பண்ணினார்கள்.
இரக்கத்தை தள்ளி விட்டாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த இரக்கத்திலே நீ என்னோடு இசைந்து கொண்டாயிருந்தால் உன்னை மறுபடியும் நான் செழிப்பிப்பேன். நாட்கள் வரப்போகிறது மகனே, அதிசயமான அற்புதமான நாட்கள் வரப்போகிறது மகனே. இந்த காலை வேளையில பயப்படாதபடி நீ தைரியமாய் எழுந்து நடக்க போய் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சந்திக்க ஆயத்தமாகும். உன்னுடைய போராட்டங்களை சந்திக்க நீ ஆயத்தமாகும். உன்னுடைய பலனற்ற சூழ்நிலையிலே உனக்கு இருக்கிற பலத்திலே நீ எழுந்து கொண்டு போ. கர்த்தர் உன்னுடைய இரக்கத்தை, உன் மேலே வைத்திருக்கிற இரக்கத்தின்படி கர்த்தருனை உயர்த்துவான், கர்த்தருடைய மகிமைப்படுத்துவான். உன் மேலே இருக்கிற தரிசனம், உன் மேலே இருக்கிற பிரசன்னம், உன் மேலே இருக்கிற மகிமை மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சதா காலங்களிலும் அவர் உன்னை நடத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். ஒருவேளை இந்த வியாதியை குறித்து, ஒருவேளை கடன் பிரச்சனையை குறித்து, ஒருவேளை பலவீனத்தை குறித்து, ஒருவேளை சோர்வுகளை குறித்து, ஒருவேளை பயந்து போய், ஒருவேளை ஒடுங்கி போய் இந்த காலங்களிலே மூளையில முடங்கி கிடைப்பாய் என்று சொன்னால், இந்த காலங்களில கர்த்தர் சொல்லுகிற காரியம், தேவனுடைய பலத்தினால நான் உன்னை காக்கிறேன். நீ மகிமையும் நீ மீண்டும் மகிமையா நீ எழுந்து நடக்க போகிறாய். கர்த்தருடைய நடக்க தேவனுடைய ஆவியானவரை கொண்டு கர்த்தருடைய நடக்க செய்வார். அவர் மிகுந்த இரக்கத்தின்படி உன்னை மீண்டும் கெடுப்பிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்மை எந்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். பயப்படாதபடி நீங்கள் மீண்டும் எழுப்பி நடக்க ஆயத்தமாகுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மீண்டும் உயிரோடு எழுப்புவீராக. இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நாளிலே மகிமையான காரியங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறார். இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சதா காலங்களிலும் நன்மை செய்கிறார் ஆண்டவரே. இந்த நாளிலே பயப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரிகள், பயந்து போய் நிற்கிற சகோதரிகள், வேலையை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, சூழ்நிலையை குறித்து, படிப்பை குறித்து எல்லாம் பயந்து போயிருக்கிற பயம் மாறுவது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களை நேசிக்கிறதினாலே ஆண்டவரே, எங்களை நீர் நேசித்தபடியா தமது மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை மீண்டும் நீர் செழிப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதி. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏற்ற நாளிலே பரலோகத்திலே இவர்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை தேவன் இவர்களுக்கு கட்டமைப்பீராக. ஏற்ற நாளிலே இவர்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை ஆண்டவரே, வாடி போகாதபடி இருக்கிற அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே, இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிஷமான சுதந்திரத்தை இவர்களுடைய கைகள் ஆண்டவரே, இவர்களுக்கு கைகளை ஆயத்தப்படுத்தி தேவன் கிருபை பாராட்டுகிறார். இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாம செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்னொரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். நம்முடைய சபையில சகோதரமார்கள், சகோதரிகள், குடும்பத்தினார்கள் அநேகர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்க தசம வாக்குகளை நீங்க அனுப்பி வைத்தீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அதற்குரிய பலனை ஏற்ற நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கப்படுவாராக. ஒருவேளை கொடுக்காதவங்க நீங்க கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா கீழே வருகிற இந்த கூகுள் பே நம்பருக்கு நீங்க செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவேளை பாஸ்டர் எங்களுக்கு அப்படிப்பட்ட வசதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்க சபை திறந்த பிறகு, சபை நம்ம ஆராதனை நடக்க ஆரம்பித்த பிறகு நீங்க நேரடியாக தனித்துவமாக நீங்கள் எடுத்து வைத்து ஆலயத்திற்கு நீங்கள் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டா உங்களுக்கு கீழே வருகிற அந்த டெலிபோன் நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க. 24 மணி நேரம் நீங்க கூப்பிட்டா உடனடியாக உங்களுக்கு ஜெபிக்க நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதீங்க. எந்த தேவையா இருந்தாலும் நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் சொன்னால் உங்களுக்காக உதவி செய்வதற்கு எங்க சபை கடந்து வரும் என்று நாங்கள் ஆயத்தமாக சொல்லுகிறோம். நாங்கள் உற்சாகமாக சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சரியாக 9 மணிக்கு நமக்கு காலை ஆராதனை உண்டு. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் பலத்தோடு மகிமையோடு நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இசைத்திருங்க. தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் வல்லமையும் அன்பிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கர்த்தர் வருவனமும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். God bless you.